தமிழ்ச்செல்வியும் சேதுவும் என்னதான் விவாகரத்து ஆக போறோம்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு இருந்தாலும் ஆனா அவங்க இன்னமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்கிறாங்க. குழந்தைகளா கவனிக்கிறதையும் பார்த்துக்கிறதையும் போதும். இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு சிறந்த மாணவி அப்படின்ற மாதிரியான விருது கொடுக்கறதுக்காக காலேஜில் வர சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி குடும்பத்துல இருந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுதும் சேதுவையும் கூட கூட்டிட்டு போறாங்க, ஐஸ்வர்யாவும் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, தமிழ்ச்செல்வி எல்லாத்துலயும் ஒரு தலை சிறந்த மாணவிக்கான விருது வாங்கும்போது தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கும் ஒரு நாள் கூட தவறாம கல்லூரிக்கு வந்ததுக்கு முழுக்க என்னுடைய முன்னாள் கணவர் திரு சேதுபதி ராஜாங்கம் அவர் தான் எனக்கு உதவியா இருந்தாரு. இந்த வெற்றி அவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட தமிழ்ச்செல்வி இவ்வளவு நல்லவளா இருக்கா, அவளோட வெற்றி அவ முழுக்க நம்மளையே சொல்றாளே, இப்பேற்பட்டவளா இந்த குடும்பத்துக்கு துரோகம் விளைவிச்சிருப்பா, நம்ம அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் இவளா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சேதுபதி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகுதான் ஒன்னு உண்மையை கண்டுபிடிச்சு தமிழ்ச்செல்வி நல்லவா அப்படின்றதான் சேது புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட போறாரு. ஆனா என்னதான் சேது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூப்பிட்டாலும் தமிழ்ச்செல்வி நான் வரமாட்டேன்றத ஒட்டாரமா சொல்ல போறாங்க. இப்போ இந்த சின்ன மருமகள் சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பாக்குறீங்களா, என்ன ஏதுன்றத கமெண்ட் பண்ணுங்க.